அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து நாங்கள் கப்பலாக வந்தாலும் கப்பலாக ஆடல, நாங்கள் தனித்தனி கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அவங்க ஆனது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க்னு கொடுத்தாரு பிக் பாஸ். ஃபர்ஸ்ட் தீபா கர்ணன் வரும்போது கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுற பார்ட்னரே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பார்ட்னர் பிரஜனை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அங்கேயே வந்து அது ஒரு பாயிண்ட். செகண்ட் என்னன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், பெஸ்ட் கண்டஸ்டன்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததும் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ கபில் கேம் நான் உடச்சிட்டேன். அது உடைக்க விக்ரமுக்காக மட்டுமே தான் அந்த ரெட்டு துண்டிப்பை நான் அவளுக்கு கொடுத்தது. இப்போ நீ என்ன நம்பு, என் கேமை நான் ஆடுறேன். இல்லை அது வந்து உங்களோட கேமாக கூட நாங்கள் பார்த்தோம் அவரோட. ஏன்னா நீங்கள் கொடுத்தது துண்டிக்கிறது கொடுத்தது வந்து சாண்ட்ரா கொடுத்தீங்க, நீடிக்கிறது வந்து திவ்யா கிட்ட கொடுக்குறீங்க. ஆப்வியஸ். ஸோ ஆல்ரெடி நான் திவ்யா வந்து எனக்கு அவளுக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவள் தலையாக இருக்கும்போதும் அவள் இதாக இருக்கும்போதும் இப்போது நான் க்ரீனை வந்து சாண்ட்ரா கொடுத்தா கபில் கேம் சொல்லுவீங்க, க்ரீனை அவளுக்கு கொடுத்தேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாண்டா கப்பல் கேம் தான் விளையாடுறாண்டா சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்லையே அது தேவைப்படல. எனக்கு தேவைப்படுற இடத்துல எனக்கு விளையாடுவாங்க அந்த கேமை. நான் தேவைப்படும் போது டுவர்ட்ஸ் ஃபைனல் எல்லாம் போயிட்டேன்னா ஒருவேளை நீங்கள் என்னதான் நான் துண்டிப்பு கொடுத்தாலுமே நீங்கள் ஆடுற நான் அதான் யோசித்தேன். நான் என்ன கஷ்டப்பட்டு ஆனாலும் என் கேமை நான் பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்பவும் டுவர்ட்ஸ் ஃபைனல் வரும்போது நான் கப்பல் ஆடி ஆடியும் நான் அப்படி தான் ஆடுவேன். முடிஞ்சால் ஆடி ஜெய் அப்படின்னு டேரெக்டாக முடிஞ்சு அடிச்சுட்டு போவேன் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கான ஸ்பேஸத்தை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கப்பல் கேம் ஆனால் நீங்கள் உங்கள் கேமை விட்டு நீயே வெளியே போகிறேன்னு கேட்பாங்கல்ல. ஸோ நான் அதனால தான் நான் என் கேமை ப்ரூவ் பண்ணி நான் ஆடி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யார் வாயால் சொன்னாங்களோ அந்த குரூப்பே மாற்றி சொல்லிச்சு, இல்லை உங்கள் கேம் நீங்கள் தான் ஆடுறீங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு நான் தனியாக தெரியறதுக்கு. ஆனால் நான் கொடுக்கப்பட்ட விஷயம் அப்படி ஒரு டாஸ்க் வரப்போ யாருக்குமே தெரியாது. நான் யோசிக்க கூட இல்லை, நான் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே திஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப், அவ்வளோதான். ஓகே.